Coming to today's subject, Amanitvam Madambitvam Ahimsa Shanti Rajavam Acharyopasanam Shaucham Stairyam Vinigraha. Bhagavad Gita, 13th chapter, 7th sloka. We have finished 2 words. Amanitvam we have finished. Adhambitvam also we have finished. Now we are going to see Ahimsa. நான் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அப்போ நோட் பண்ணுறேன்னு பண்ணிக்கங்க, உங்களுக்கு அதை எழுதிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு வேல்யூ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் என்ன அப்படி தானே பார்த்துட்டு வரோம். ஒரு வேல்யூவாக பார்க்கும்போது வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் அஹிம்சா, அப்புறம் அதனுடைய ரீசன், அப்புறம் கான்சிக்வன்சஸ், அண்ட் தென் எப்படி அதிலிருந்து விடுபடுவது. இப்போ ஃபர்ஸ்ட் அதே ஆர்டரில் தான் போக போகிறோம். எல்லா குணங்களும் அதே ஆர்டரில் தான் போக போகிறோம். அஹிம்சா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஹிம்சைக்கு ஆப்போசிட் வேர்ட். ஹிம்சா முன்னால் ஆ போட்டிங்கன்னா அஹிம்சா. அப்போ ஹிம்சைன்னு தெரிஞ்சா தான் உங்களுக்கு அஹிம்சை நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஹிம்சை அப்படின்னா என்ன? உடலால், மனதால், வார்த்தைகளால் மற்றவர்களை துன்புறுத்தாமல், என்னையும் ஆட் பண்ணிக்கணும், துன்புறுத்தி கொள்ளாமல் வாழ்வது அஹிம்சா. நாட் ஓன்லி அஹிம்சைங்கிறது இப்போ நமக்குள்ள சாசனம் சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் நம்மளை எத்தனை ஹிம்சை பண்றேன்னு. இப்போ நான் கிளாஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு புரிஞ்சுவீங்க எப்படி உங்களை நீங்களும் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க தான் மற்றவங்களை ஹிம்சை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாஸ்திரம் என்ன படிக்குது, முதல்ல நீ பாரு, உன்னை நீ எந்த இடத்துல ஹிம்சை பண்ணிக்கிறீன்னு பாருன்னு சொல்லி கொடுக்குது டீச்சிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ உடலால், மனதால், வாக்கால் என்னையும் மற்றவர்களையும் துன்புறுத்தாமல், துன்புறுத்துவது ஹிம்சா, துன்புறுத்தாமல் இருப்பது அஹிம்சா. திஸ் இஸ் டெஃபினிஷன். இப்ப அடுத்த கேள்வி, ஏன் நான் துன்புறுத்துறேன்? இப்ப மற்றவங்களை எப்படி துன்புறுத்துங்கிறது தனியா பார்க்க போறேன். என்னன்னா எப்படி துன்புறுத்திக்கிறது சாப்டர், அது 2 பிரியும். ஜென்ரலா ஏன் நான் மற்றவங்களை துன்புறுத்திக்கிறேன், என்னையும் சேர்த்தி, ரெண்டுமே அதுக்கு காமன். என்னையும் நான் ஏன் துன்புறுத்திக்கிறேன், அது எப்படிங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். வாட் இஸ் த ரீசன்? மற்றவங்களை துன்புறுத்துறதுக்கு என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? ஃபர்ஸ்ட் மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு நமக்கு யாரும் உரிமை கொடுக்கவில்லை. அது தெரிஞ்சுக்கணும். எப்படி நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக துக்கமில்லாமல் வாழணும்னு ஆசைப்படுகிறேனோ, அதேபோல் நான் பார்க்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஆனந்தமாக உயிருடன் அது வாழ்நாள் முடிகிற வரைக்கும் வாழணும்னு என்ன பண்ணிட்டு இருக்குது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த ஒரு சென்சிட்டிவ் மைண்ட் வரணும், ஒரு மெச்சோர்டு மைண்ட். மெச்சோர்டு மைண்ட் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும், எப்படி நான் இந்த உலகத்தை எப்படி வாழ நினைக்கிறேன், நோய் இல்லாமல், என்னை யாரும் கஷ்டப்படுத்தாம, உடலால், வாக்கால், மனதால் வச்சுக்க துன்புறுத்தாமல், என்னோட ஆயுட்காலம் இருக்கிற வரை, அகால மரணம் ஏற்படாமல் ஆயுட்காலம் முடியும் வரை நான் வாழணும்னு ஆசைப்படுறேனா இல்லையா? அதே மாதிரிதான் ஆடு, கோழி, பறவை, மாடு, எருமை, எல்லா ஜீவராசிகளும், மரம், எல்லா ஜீவராசிகளும் நீண்ட நாட்கள் உயிருடன் நோய் இல்லாமல் யாரு என்னை துன்புறுத்தாம சந்தோஷமா வாழணும்னு தான் மரம் நிக்கிறீங்க. திஸ் ட்ரீ இஸ் ஸ்டாண்டிங் ஹியர். அதுதான் சென்சிட்டிவ் மைண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபேக்ட். அப்போ இந்த அதுவும் வாழ நினைக்குது. இது முதல்ல இது என்ன சொல்றோம், அஹிம்சாங்கிறது இஸ் அதர்மம். இட் இஸ் நாட் தர்மங்கிறத அப்படி சொல்றேன். இட் இஸ் நாட் அ தர்மா. ஏன் இதுதான் தர்மம்? எனக்கு என்ன பிடிக்குதோ அது மற்றவங்களுக்கு செய்யணும். அதான் தர்மம் சொல்லி கொடுத்தேன். எனக்கு என்ன பிடிக்காதோ அதை என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. அப்போ இது தர்மம். புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெஃபினிஷன் சொன்னேன். அடுத்தது ஏன் அது அதர்மம் நான் சொன்னேன். எப்படி நான் உலகத்தில் வாழ பிடிக்கிறேனோ அதே மாதிரி அவங்க. அடுத்தது இப்ப நம்ம உடனே அஹிம்சா பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் வர்றது என்ன பாத்தீங்கன்னா, ஏன் லைன் இருக்குல்ல, மானை பிடிச்சி திங்குது இல்லையா, அது பாவம் இல்லையா, அதை உயிர் கொள்றது இல்லையா, நாங்க சொல்றது மட்டும் ஆட்டை திங்கிறீங்க, கோழி திங்கிறீங்கிறீங்க, அதெல்லாம் பிடிச்சி திங்கலையான்னு நம்ம இன்டெலிஜென்ட் யோசனை பண்ணணும். அப்பதான் புத்திக்கு அப்பதான் வேலை. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, லைனுக்கு there is no free will given to. லைனுக்கு என்ன கொடுக்கல இறைவன்? சூஸ், ஃப்ரீ வில். நீ போச்சா சாமி, கொஞ்ச நேரம் புள்ள மேஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஓட முடிஞ்சுன்னா என்ன பண்ணிக்கோ, ஓடி போய் மானை பிடிச்சிக்கோ, வயசாகி போச்சா முடியலையா படுத்துக்கோ, பக்கத்தில் இருக்கிற முள்ள மேஞ்சுக்கோன்னு சாய்ஸ் கொடுக்கலை. ஃப்ரீ வில் இஸ் நாட் கிவன் டு a lion, carnivorous அனிமலுக்கு there is no free will at all. ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காரு இறைவன்? ஃப்ரீ வில். இட்லியும் சாப்பிடலாம், தோசையும் சாப்பிடலாம். ஃப்ரீ வில் இருக்கு. சப்பாத்தி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், பிசாவும் சாப்பிடலாம், சாதம் சாப்பிடலாம், சாம்பார் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், குழம்பு சாப்பிடலாம், இல்ல சாப்பிடாம. இது நமக்கு என்ன இருக்குது? இறைவன் என்ன கொடுத்திருக்காரு? ஃப்ரீ வில். அந்த ஃப்ரீ வில் என்ன பண்றோம்?
தப்பா யூஸ் பண்ணி என்ன இல்ல இந்த மாதிரி எனக்கு நான் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், துன்பம் இல்லாம ஆசைப்படுறேன், என்னை யாரு ஹர்ட் பண்ணாம வாழணும்னு ஆசைப்படுறேனோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் வாழ ஆசைப்படுகிறதுங்கிற அந்த சென்சிட்டிவ் மைண்ட் இல்லாததுனால என்ன பண்ணிடுறோம். அதுவும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஹியூமனோட மனசு எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி நம்ம சில பேர் கேட்பீங்களா, இவனுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காங்க. இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை போட்டு எல்லாம் படுத்து பேப்பர்ல வரும்போது பார்த்தா 6 மாசம் அந்த 10 வயசு குழந்தை பிள்ளைகளை புடிச்சுக்கிட்டு இவன் நமக்கு என்ன தோணுதுங்க கேட்கும்போது, அது அப்படியே கடவுளே பதறுது. ஒரு வாடின பயிரை கண்டு வாடுவதுதான் மனிதனுடைய படைப்பு. இறைவனோட படைப்பு அப்படிதான் படைச்சிருக்காரு. கருணை உள்ளத்தோட தான் இறைவன் படைச்சிருக்காரு. இதுல வந்து யாரையும் இறைவன் வந்து இந்த குரூப்புக்கெல்லாம் கருணை எல்லாம் படைச்சிட்டாரு, இந்த குரூப்புக்கெல்லாம் கருணையோட படைச்சிட்டாருன்னு பார்ஷியல் இல்லை. அப்படி இறைவன் உலகத்தை படைக்கல. என்ன மாற்றம் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அது என்ன, அவங்களுக்குள்ள வந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் என்ன, நமக்குள்ள வராம பாதுகாத்துக்கிறதுக்கு நாட் டு கிரிட்டிசைஸ் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். எனக்குள்ள அது வராம பாதுகாத்துக்கணும். என்ன தெரியுங்களா, இப்ப எல்லாரும் பிறக்கும் போது என்னதான், எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லதுதான். சோ எவ்ரிதிங் கருணை எல்லாம் பேக்ட் அப். வி ஆர் born with கருணை. ஒரு தயா, இங்கிலீஷ்ல சாம்பிள் சொன்னா தயான்னு சொல்லுவோம், கருணை, லவ், இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள இம்பைபான விஷயம். நீங்க போய் புடிச்சிட்டு வர்றது இல்ல, டெவலப் பண்ணிக்கிறது இல்ல, ஆல்ரெடி உள்ள இருக்கு. இப்ப என்ன ஆகுனாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஆடு வெட்டுறதை எடுத்துக்கலாம். நீங்க என்வி சாப்பிட்றவங்களா இருந்தா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். அது எந்த உயிரை கொள்றதா இருந்தாலும் எனக்கு வரும்போது தொங்கிட்டு இருந்தது, அதனால டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. வரிசையா கடையில் தொங்கிட்டே, ஏன்னா லக்காவரத்தில் ஏதோ பொங்கல் போல் இருக்கு, எனக்கு தாண்டி வரோம், வரிசையா தொங்கிட்டு இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதை வெட்டும் போது லைஃப்ல யோசனை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வெட்டும் போது பக்குங்கும், ஐயோ பதறும், கண்டிப்பா பதறும். இப்ப எங்க போச்சு அந்த உணர்வு அவங்களுக்கெல்லாம்? எல்லாத்து மனசு என்ன பண்ணும், பதறும். ஏன்னா படைப்பு அப்படிதான், மற்றவங்களை கருணையோட பார்க்கணும், தயாவோட இருக்கணும், அன்போட இருக்கணுங்கிறத நம்ம படைப்பு. ஃபர்ஸ்ட் டைம் பதறும். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹவு த சென்சிட்டிவ் பிகம்ஸ் மைண்ட் பிகம் சேஞ்ச் ஆகுச்சு. எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, சில சுயநலத்துக்காக என்ன பண்ணுவோம், அந்த எண்ணத்தை அப்படியே பைபாஸ் பண்ண அழகா பழக ஆரம்பிப்போம். அப்படி அந்த உணர்வு வரும்போது என்ன பண்ணி, அந்த எமோஷன் இது ஐயோ அப்படின்னு ஒரு பதறது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வரும், செகண்ட் டைம் வரும். செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பதறிடுவோம், செகண்ட் டைம் சில சுயநல மனதுக்குள்ள வரும்போது, நல்ல நான் கான்செப்ட் பற்றி தான் சொல்றேன், சில சுயநலங்கள் மனதுக்குள்ள வருதும் போது அந்த தாட் என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பைபாஸ் பண்ணி தாண்டி போக ஆரம்பிப்போம். ஒரு மனதிலும் ஒரு உயிர் கஷ்டப்படும் போது கண்டிப்பா கஷ்டம் வரும். அது என்ன பண்ணிடுறான், சுயநலத்துக்காக அந்த உள்ள குற்ற உணர்வை மறைப்பதற்காக அவங்க என்ன பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய குற்றம் பண்றவனால அடிக்டா இருக்கானுங்களா, மீன் மெஜாரிட்டி பாருங்க. ஏன்னா உள்ள மனசாச்சு என்ன பண்ணும், யூ ஹேவ் டன் a mistake பண்ணி முடிச்சு அவன் போயிடுறான். மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, யோசனை பாருங்க. அவங்க சைக்காலஜி, அவன் மனசு யோசனை பாருங்க. ஒரு பொண்ணை பண்ணிட்டு போயிட்டான், அந்த குழந்தை செத்து போற அளவுக்கு எதையோ பண்ணி விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனோட சைக்காலஜி நீங்க யோசனை பாருங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனசு குழு நாங்க இருக்கும். ஏன் புத்தி என்ன சொல்லும், யூ ஹேவ் டன் a mistake. அந்த போராட்டம் வரும் உள்ள, அவனுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் போராட்டம். அவனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பா ஒரு எடுத்து அடி, எதையோ ஒன்று வாய்க்குள்ள போடு, கஞ்சாவா எதையோ ஒன்று போடு, அவனை மறக்க விரும்புகிறான். அதீதமான தப்பு பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்ஷனுக்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க மனதையே அவங்கனால ஜமாளிக்க முடியாது, உள்ள ஒருத்தந்து கொட்டுவான். You have done a mistake, you have done a mistake. உடனே மனம் சொல்லு, புத்தி சொல்லு, you have done a mistake. மனம் என்ன சொல்லு, இல்ல அதெல்லாம் அப்படி பண்ணா தான் நம்ம உழைக்க முடியும், ஏதோ ஒண்ணு சப்போர்ட்டிங். இதுக்கு வந்து வேண்டர் கொடுக்குற உதாரணம் பொண்டாட்டி புருஷன் பேர் கேட்கற வரைக்கும் பொண்டாட்டி உருப்படியா இருப்பாங்க. மனம் புத்தி வந்து புருஷன் சொல்லுவாரு ஒரு உதாரணத்துக்காக, மனைவி வந்து மனம் சொல்லுவார். புருஷன் பேட்டு கேட்டு வாழ்ந்தா மனம் என்ன பண்ணு உருப்படியா இருக்குது. என்ன பண்ணும் மனம், ஏன் அப்படி மனம் ஆசைப்படுது, இந்திரிய சுகம், இதுல சுகம் அதுல சுகம், ஏன் வெட்டுறதுப்பா, அது சாப்பிட்ட கறி நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு, அப்படியே என்ன பண்ணி அந்த வெட்டுறத அப்படியே பைபாஸ் பண்ணிடுறது. அதே அவன் என்ன பண்றான், பெரிய பெரிய தப்புகள் பண்றவங்க எல்லாத்துக்கும் மனதில் முதல்ல என்ன சொல்றேன், இறைவன் படைத்த மனது எல்லாமே கருணை உள்ளத்தோடு படைக்கப்பட்டதுதான். ஆனால் அவன் சுயநலத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, தன்னுடைய சுய இன்பத்துக்காக, சுய நலத்துக்காக, சுய வளர்ச்சிக்காக ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க, என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த உணர்வு வெளியில் வரும்போது இறைவன் கொடுத்த உணர்வை அப்படி அமுத்தி விடுறது, அப்படி பைபாஸ் பண்ணிட்டு. ஆனாலும் இவன் பைபாஸ்ல டோட்டலா பண்ண முடியாதுங்க.
பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லும் மனம், யூ ஹேவ் டன் a mistake, யூ ஹேவ் டன் a, அதான் என்ன சொல்றது மனசாட்சி. நம்ம என்ன கேட்போம், யாரை பண்ண இவனுக்குலாம் மனசாட்சி இருக்காதான் கேட்டுருக்கோமா இல்லையா? இவனுக்குலாம் ஏன்னா மனுஷனுங்களா இவனுக்குலாம் மனசாட்சி அவன் இல்லையா? இறைவன்லாம் இருக்கிற நம்ம கண்டிப்படி அதெல்லாம் கேட்கும்போது இறைவன் இருக்கிறியா இல்லையா, இதெல்லாம் தப்பு நடக்கும்போது நீ அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற வேண்டாமா, அப்படி நமக்குள்ள ஒரு போராட்டம் வருதா இல்லைங்களா? இதுதான் உண்மையான மனம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை பொல்யூட்டட் மைண்ட் ஃபார் சம் சுயநலம், சுயநலத்துக்காக அவங்க மனதை அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரி, கேன் தே ஹேவ் a happy life? No, never. So உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புனிதமான கருணை உணர்வை தயவு செஞ்சு பைபாஸ் பண்ணிராதீங்க. எதுக்கு? அந்த உயிர்க்காக இல்ல, அந்த உயிர்க்கான சொல்லவே இல்லை, ஐயா செத்து போயிருந்த சொல்லவே இல்லை. For your sake, for my sake, I have to follow ahimsa. For my happiness, I have to follow ahimsa. அப்படி புரியணும். அது கொத்த என்ன பாவம், அது செகண்டரி, அது ஃபேக்டரி, செகண்டரி கான்சிக்வன்சஸ் வில் பி தேர், அது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நிம்மதியா இருக்கணும்னா என் மனதுக்குள் வருகின்ற துளிர் விடுகிற அந்த கருணை அப்படிங்கிற அன்புங்கிற அந்த ஒரு ஃபீலிங் என்ன பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் பைபாஸ். அது பண்ணும்போது தான் அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, அப்படியே பண்ணும்போது இது ஒரு ஸ்டேஜ் அப்படியே பைபாஸ் பண்ணி 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 அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவலைப்படுவான், பைபாஸ் பண்ணிடுவான் ஃபர்ஸ்ட் டைம், இப்படி செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், என்ன தெரியுங்களா ஆயிரும், அது தப்பே இல்லையுமா, பண்றது தப்பே இல்லையும் ஆர்கியூமெண்ட் பண்றாங்களா நீ பாக்குறமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நீங்க இந்த வயசு எனக்கு குழந்தைக்கு நடத்துற 10 வயசு குழந்தைக்கு இதெல்லாம் ஒண்ணு புரியாது, என்ன சொல்றீங்க, ஓடி போயிடும். நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் இல்லையா? என்ன பண்றாங்க அவங்க, ஃபர்ஸ்ட் பைபாஸ் பண்ணுவாங்க, 1 2 3 4 5 ஆக ஆக அது பண்றது சரிதான் அப்படின்னு they conclude. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னென்ன நம்ம கனவு கூட எட்டாத ஹிம்சையெல்லாம் நம்ம பார்க்குற உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடக்கிறதுக்கு காரணம் நான் என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன்னா, அவங்கவுங்க மனசுல இருக்கிற கருணை வெளிப்படுவதுங்கிறது இழிச்சுவாயத்தனம் அல்ல. ஏன்னா உலகத்தை அப்படிதான் புறப்பாகண்டா பண்றாங்க. நீ ரொம்ப இலகின மனசா, நீ இழிச்சுவாச்சு, நீ பொழைக்க முடியாது, நீ வேஸ்ட், இப்படியே இருந்தீங்கன்னா நீ பொழைக்க முடியாது உலகம் சொல்லுது. இறைவன் என்ன சொல்றாரு பாருங்க, உலகத்தை விடுங்க, இறைவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யாரோட ஃபேக்ட் கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, யாரு சொல்றது கரெக்டா இருக்கும், மனிதர்கள் மூளையிலிருந்து வருவது சரியாக இருக்குமா? இப்ப நான் சொல்றது என்னோட வார்த்தை இல்லைங்க, இறைவனோட வார்த்தை. இறைவன் என்ன சொல்றாரு, ஏய் இப்படி பண்ணினா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறவாள் நீதான். சோ என்ன சொல்றாரு அவரு, நீ உனக்காக அகிம்சையை ஃபாலோ பண்ணு, மற்றவங்களுடைய உயிருக்காக கன்சிடர் நீ பண்ணாது. ஃபார் யுவர் சேக், ஃபார் யுவர் ஹாப்பினஸ், ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த், ஃபார் யுவர் சென்சிட்டிவ் மைண்ட். ஏன் தெரியுங்களா, அந்த சென்சிட்டிவ் மைண்ட் இழக்கிறதுனால என்ன வரும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த சென்சிட்டிவ் மைண்ட் சொன்னாங்களா, அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பைபாஸ் பண்ண பண்ண சென்சிட்டிவ்னஸ் உங்களுக்குள்ள போக போக ஓய்ஞ்சுது. சென்சிட்டிவ்னஸ் என்ன ஆயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா போகுதா இல்லையா? நீங்க தான் பைபாஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே, அப்ப நீங்க அதோட பெர்சன்டேஜ் குறையும். 100% இருந்தது 90 ஆகும், அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சென்சிட்டிவ்னஸ் குறையும் போது என்ன வாழ்க்கையில பிரச்சனை போய் மாட்டும் தெரியுங்களா? நமக்கு முன்னால் நிற்பான் ஒருத்தன், பேசுவான், அவன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினான் கூட கண்டுபிடி தெரியாது. பிசினஸ் போய் கூட்டு சேருவோம், ரொம்ப நம்பிக்கை போய் சேருவோம், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சேருவோம், வச்சு ஆப்படிச்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு ஐயோ ஏமாத்திட்டான். ஏன் அவன் ஏமாத்துற முதல் நாளே உன்னால கண்டுபிடிக்க முடியல? வாட் இஸ் தி ரீசன்? மூளை இருக்குல்ல, 2 பேர் ஃப்ரெண்டு தானே, ஒன்னா தானே பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. ஒருத்தன் குழிக்குள்ள தள்ளி மூடுற வரைக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அண்ணாந்து பாக்குறது, ஐயோ அவன் ஏமாத்திட்டான். புலம்பாதீங்க. அந்த அந்த நிலை ஏன் வந்ததுன்னு கேட்கிறார் கடவுள். உனக்கு பிரெயின் கொடுத்த இல்லையா, அவன் ஏமாத்தும் போது ஃபர்ஸ்ட் டைம் நீ ஏமாந்த. ஏன்னா ஒரு நாளுங்க இப்போ 10 கோடி அடிக்கிறேன், ஒரே நாளுங்க 10 கோடி நம்ம அடிச்சுப்பான் பிசினஸ்ல. ஒரு ஸ்டெப்பா அவன் கை நவுத்துறானா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏமாந்த, சரி தெரியல கவனிக்கல, சரி 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, அட மண்டு 5வது தடவை கூட அவன் ஏமாத்துவது தெரியல. ஏதோ ஒரு இடத்துல ஏமாத்தான் காய் நவுத்தி அப்படி வெளியில் போறான். நம்ம விட்டு புடுங்கணும்னா அப்படி இப்படி அழுங்கழுங்காம காய் நவுத்திருப்பான். ஒரே நாள் எங்க ராத்தியோட வந்து திருடனாட்ட உங்க 10 கோடி கூட வாங்கிட்டு போறான். அந்த பிசினஸ்ல என்ன பண்ணுவான், ஏமாத்துறவன் ஒரு ஸ்டெப்ப அழகா நவுத்துவான், அலர்ட்டா. எங்க போன நீ, எங்க போன நீ, அதான் கேக்குறீங்க. ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியல? உங்ககிட்ட சென்சிட்டிவ்னஸ் இருந்ததுன்னா, ஏன்னா இந்த சென்சிட்டிவ்னஸ் வாழ்க்கைக்கு அவசியம், பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஆண் வந்து பேசுறான்னா அவன் என்ன நோக்கத்துல கிட்ட வர்றான்னு அந்த பொண்ணு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அது பாதுகாத்துக்கும். அவன் ஈன நாம இழிச்சா என்ன ஆகுது?
முந்தான விரிச்சா போச்சு பண்ண பொகையில விரிச்சா போச்சுங்கிற கதையில போய் குழந்தை விழுந்துருது. ஏன் அந்த குழந்தை அவன் ஏமாத்த நீங்க சொல்லுவீங்க, பேரண்ட்ஸ் சொல்லுடே அந்த பையன் நம்பாத, ஐயோ அவன் நல்லவன் இல்ல நல்லவன் மாறு அடிச்சுக்கிறாங்க பேரண்ட்ஸ். நான் கேட்கறது ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியல? அந்த பையன் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல, அந்த பொண்ணுக்கு ஏன் தெரியல? யோசனை பாருங்க. அந்த சென்சிட்டிவ்னஸ் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா ஒரு பெண் குழந்தைகளும் இறைவன் படைக்கும் போதுங்க அந்த சென்சிட்டிவ்னஸோட தான் படைச்சிருக்காரு. ஏன்னா பிசிக்கலி we are not strong enough to fight with guys. அப்ப நம்ம அவங்கள விட நமக்கு என்ன இருக்குது நீங்க யோசனை பாருங்க. ஆண்களை விட பெண்களுக்கு சென்சிட்டிவ்னஸ் எப்பவுமே அதிகம். ஏன் கொடுத்தாரு? டு protect her, not only kids. ஃபியூச்சர்ல அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்தி கொண்டு வரணும். சோ அதிகமா சென்சிட்டிவ். நாய் பாருங்க குட்டி ஓடிச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது. ஏன்? டு protect the kids. அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும். சொல்றாங்களே குட்டி ஓட்டத்துக்கு போயிடாத கடிச்சு வச்சிடும். எவ்வளவு சென்சிட்டிவ், எவ்வளவு அக்ரெசிவ், எவ்வளவு சென்சிட்டிவ். ஏன்? அந்த சமயத்துல மற்ற சமயம் அது போயிட்டு இருக்கும், சுத்திட்டு இருக்கும். அந்த நாய்க்கு எப்படி அந்த சென்சிட்டிவ்னஸ் எப்படி வருது? இந்த டெலிவர் அந்த ஹார்மோன்ஸ் கிவ்ஸ் நம்ம சொல்ற சயின்ஸ்ல அது அது கொடுக்குது. இயற்கையாகவே ஒரு பெண் குழந்தையும் படைக்கப்படும் போது அந்த சென்சிட்டிவ்னஸோட தாங்க படைக்கப்படுகிறார்கள். நாம இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த பைபாஸ் பண்ணி என்னத்தை இழந்துட்டோம்? சென்சிட்டிவ்னஸ் இழக்கும் போது we cannot have a happy life. ஸோ குழந்தைகளுக்கு சென்சிட்டிவ்னோட வளர்த்து. இப்போ ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்லும், ஆமா எங்கடா பென்சிலு, நான் பக்கத்தில் கொண்டு கொடுத்துட்டேன், ஏன் கொடுத்தேன் நாள் வைக்கக்கூடாது. அதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது இறக்கப்பட்டு என்ன பண்ணிருக்கும், தன் பென்சில கொடுத்துருக்கும். வீட்டுக்கு வந்து பேரண்ட் என்ன கேட்கறான், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், அப்படி வாங்கினேன் இப்படி வாங்கினேன், நீ கொண்டு அங்க கொடுத்துட்டு வந்துட்டியாடா, டே நீ உருப்படியாவியாடா நீ அதுக்குள்ள போராட்டம் வரும். ஏன்னா அதனுடைய பர்த் என்னது, கருணை உள்ளம் அன்புள்ளத்தோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. சோ பக்கத்துல கஷ்டப்படுறாங்க போது என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம், இந்த ஆடா வச்சுக்கிறான், திருப்பி வாங்க கூட வந்திருக்கலாம். சம்திங்ல நீயே வச்சுக்கிறா, எங்க வீட்டுல மனசு கணக்கு பண்ணிக்கலாம், வீட்டுக்கு பணம் ஒன்று இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம், இவன் வச்சுட்டு போறானே கொடுத்துட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்து அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, you keep your sensitivity, it is good for your health, mind, mental health, keep it up. எந்த அம்மா சொல்றாங்க? We are polluting our kids by spoiling their sensitiveness. Please don't do that. நீங்களும் உங்களை சென்சிட்டிவ் இழந்துடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற சொத்து. நீங்க வந்துங்க 10 ஏக்கரா சம்பாதிச்சு வச்சுக்கலாங்க, பேங்க்ல 1000 கூட வச்சிருக்கலாம். சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் த குழந்தைகளை தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற 10 ஏக்கராவையோ கோடியோ அதனால என்ஜாய் பண்ண முடியாது. சோ என்ன சொத்து கொடுக்கிறோம், சென்சிட்டிவ்ங்கிற சொத்தை, சென்சிட்டிவ்னஸ்ங்கிற இயற்கையா இருக்கிறத நாம என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஆஃப் சம் ஏதோ ரீசன். எத்தனை பென்சில் வாங்கி தருது, அது 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 கதை வேற. அவன்கிட்டே 4 தடவை ரூபா கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் வாங்கிட்டு வந்திருப்பா, இந்த மாதிரி இவ்வளவு காசு செலவு பண்ணாது. அப்ப நம்ம அதை வேற மாதிரி கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் யூ ஷுட் அப்ரிஷியேட் தட் கிட். கொடுத்துட்டு வந்தியா, ஓகே, இனிமேல் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டு வந்துரு, வாங்கிட்டு வந்து, ஏன்னா அம்மாவுக்கு காசு இல்லை. அப்படி அதன் டெக்னிக்க வேற மாதிரி, அந்த ஊதாரித்தனத்துக்கு போகாத மாதிரியும் அந்த சென்சிட்டிவும் போகாத மாதிரியும் வளர்த்துவது தாயின் கையில் தான் இருக்கு. பிளஸ் டீச்சர்ஸ், குரு, அவங்களுக்கு ஈக்குவல் ரோல் இருக்கு இந்த காலத்துல. அவங்களும் ரிப்ளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆச்சுங்களா. இப்ப அடுத்தது அகிம்சையில, இப்ப அடுத்து நான் சொன்னேன் 2 டாபிக்கா பார்க்கலாம்னு சொன்னேன். ஒண்ணு மத்தவங்களை துன்புறுத்துறது, அது எப்படி துன்புறுத்துறது அதை பத்தி எல்லாம் தேவையில்லை. இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், உடலால் மனதால் வாக்கால் எப்படி எப்படி யார் யாரை ஹர்ட் பண்றாங்க கிளாஸ் வந்தோம், அதை பார்த்து கண்ணு சலிச்சு கிடக்குது. அது வேண்டாம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் அஹிம்சா வேண்டவே வேண்டாம். அது திருப்பி வந்து அர்த்தமாவா ஆசைப்பட வேண்டாம். இட்ஸ் எனி நியூ நியூஸ் வில் நாட் பி தேர் ஃப்ரம் மீ. எதே அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. எக்ஸ்பிரஷன் ஆஃப் அஹிம்சா இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. இப்போ ரீசன் பார்த்துட்டோம். ஏன் அவன் அஹிம்சைங்கிற மனநிலையில பிறந்துட்டு ஏன் ஹிம்சை பண்றாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எப்போ நமக்குள்ள அந்த உணர்வு வருதோ, அந்த சென்சிட்டிவ் நீங்க குறைக்க நம்ம என்ன பண்ணிடுறான், அவன் ஹிம்சைக்குள்ள போயிடறான்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது என்னை நான், இதெல்லாம் இவ்வளவு நேரம் மத்தவங்கன்னு வச்சுக்கலாம். என்னை நான் எங்கெங்கு ஹிம்சை பண்ணி கொள்றேன். புது சப்ஜெக்டா இருக்கும், பட் இட்ஸ் டெய்லி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். என்னை நான் துன்புறுத்திக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சென்சிட்டிவ்னஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க மத்தவங்களை துன்புறுத்துறீங்கன்னா லாஜிக் என்ன, என்னை நான் என்ன பண்ணிக்குவேன், அவ்வளவுதான். இது சிம்பிள் லாஜிக். 1 × 1 2 × 2 4 அவ்வளவுதான் நான் சொல்றேன். 2 × 2 எவ்வளவு 4 என்ன சொன்னப்ப, எப்ப என் மனம் அந்த சென்சிட்டிவ் இழந்துருச்சோ மத்தவங்களை நான் ஹர்ட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அப்போ அந்த மனம் என்னை நான் ஹர்ட் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன, கண்டிப்பா ஹர்ட் பண்ணிக்குவீங்க. அது எப்படின்னு வேணா தெரியாம இருந்திருக்கலாம், இது ஹர்ட்டிங்கோட தெரிஞ்சாம நீங்க வாழ்ந்திருக்கலாம். தட் ஆஃப் கோர்ஸ் ஐ அக்செப்ட். என்ன நான் துன்புறுத்திக்கிறது கூட தெரியாம நீங்க வாழ்ந்திருக்கலாங்கிற. பட் எப்படி உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, அதேதான்
உடலால் மனதால். எவ்வளவு அழகா ஜாயின் பண்ணி விடுறாரு பகவான். மத்தவங்களை எப்படி பண்ற? உடலால் மனதால் வாக்கால். ஹர்ட் பண்றியா? உன்னை நீ எப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற? உடலால். நான் சொல்லும்போது உடலால் என்ன கத்தியில அறுத்துக்கிறேன் பகவான் சொல்றாரு. நான் கத்தியில அறுத்துக்கிட்டேன். நமக்கு தெரியுது அது ஒண்ணுதான். தன்னைத்தானே கத்தியில அறுத்துக்கிட்டா தன்னை இம்சை பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மனதால் பண்றோம். வாக்கால் நம்மள நாம மனசுக்குள்ள பேசுறது. வாக்குங்கிறது வெளியில வர சவுண்டு. எனக்குள்ளேயே நான் பேசி என்ன பண்ணிக்கிறேன்? ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மனதால் தான் அதிகம் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உடலால். எனிபடி ஹாவ் எனி ஐடியா? ஏன்னா எல்லாரும் பண்ணிட்டு போயிருக்கோம். ஒரு ப்ராசஸ் மட்டும் நான் மாத்தி விடுறேன். என்னன்னு? என் உடலை நான் எப்பொழுது என்ன ஹிம்சை பண்ணிக்கிறேன்? எப்பெல்லாம் பண்றேன்? வெரி குட். சரியா சாப்பிடாம, சரியா எக்ஸசைஸ் பண்ணாம. வெரி குட். எக்ஸசைஸ் பண்ணலனா யூ ஆர் சொல்லுங்க. ஈட்டிங் ஜங்க் ஃபுட். அதான் சரியா சாப்பிடாம சொல்லிட்டேன். ஃபுட் நாட் எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு எங்கு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எங்கு சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது. இந்த அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பாடி வைஸ் ஹர்ட் பண்ணிக்கிறோம். என்னை நான் துன்புறுத்திக் கொள்கிறேன். கண்டிப்பா நான் கூட பேச்சு கேட்டு உடம்பு என்ன பண்றேன்? யார் பேச்சு கேட்கறேன்? இந்த நண்டிஞ்சுங்களா கர்மா இதை வச்சு என்ன பண்ணிக்கிறேன்? நானு உடம்ப அங்கங்க என்ன வரும்? ஹார்ட் பிளாக், ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால், பிரஷர், சுகர். டாக்டர் போனா அப்படியே மருந்து இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கும். இது முதல்ல முழுங்கிறது, எது காலையில் முழுங்கிறது, சாப்பாட்டுக்கு மீன்பா. நீங்க பாருங்க, அலோபதிக்கு பின்னால போயிட்டீங்கன்னா த்ரோட்ல யூ வில் பி பேஷண்ட் ஒன்லி. ஏன்னா இந்த 10 மாத்திரை எழுதி கொடுக்குறாரா, 10க்கு ஒரு சைட் எஃபெக்ட் வருமா? அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் அப்பங்க போவோமா? அப்புறம் அதுக்கு ஒரு மாத்திரை எழுதுவாரா? அப்புறம் அவரோட சைட் எஃபெக்ட் வருமா? சோ தட் த்ரோட் த லைஃப் யூ வில் பி a patient. இது துன்புறுத்திக்கிறதா இல்லையா? ஃபர்ஸ்ட். இப்ப அதிகமா பாக்குறது இப்ப சென்ஸ் ஆர்கன் எடுப்போம். என் கண்ணை நான் எப்படி துன்புறுத்திக் கொள்கிறேன்? கண்ணுக்கு கண்டிப்பா அந்த ஸ்கிரீனு கஷ்டம், கஷ்டமோ கஷ்டம். அதுவும் சொல்லி சொல்லி பார்க்கும். ஏய் வேண்டாண்டி, 10 நிமிஷத்துல மூடி வச்சுட்டு வேற ஏதாவது போய் வேலையை செய்டின்னு சொல்லும். டயர்ட் ஆகும். அது அப்படியே அந்த உணர்வு என்ன பண்ணிடுறது? கண்ணு பேசுங்க நம்ம கிட்ட, காது நம்ம கிட்ட பேசும், நம்ம வயிறு பேசும். அதை உணரக்கூடிய சென்சிட்டிவ் இருந்தா கண்டுபிடிச்சிடுவீங்க. கண் என்ன சொல்லும்? அந்த டயர்ட்னஸ் சொல்றீங்களா, அது என்னது? வாட் இஸ் கண் என்ன சொல்லுது நம்மகிட்ட? ஏய் நான் டயர்ட் ஆயிட்டேன், கொஞ்ச நேரம். அதுதான் பேசுதல். இதுதான் சென்சிட்டிவ்னஸ்ங்கிறது. என் கண் என்னிடம் பேசுகிறது. நான் என்ன பண்ணிட்டு இப்படியே பைபாஸ் பண்ணி 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 அது கடைசியில ஏதோ ஒண்ணு வந்து வெடிக்கு. அப்புறம் டாக்டர் ஓடு, அப்புறம் சைடு எஃபெக்ட் மருந்து, அப்புறம் சைடு எஃபெக்ட் மருந்து, அப்புறம் சைடு எஃபெக்ட் த்ரூஅவுட் தி லைஃப் பேஷண்ட். கண்ணு உடம்பு நம்ம கிட்ட பேசுதுங்க. வலிகள் மூலமாக பேசும். டயர்டுங்கிற மூலியமா நம்ம கிட்ட பேசியே இதுக்கு மேல என்ன டென்ஷன் பண்ணாதீங்குது. ஆனா என்ன பண்ணுவான்? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நைட்டு இப்படி செல்போன் வச்சுக்கிட்டு என்ன ஆகும் கண்ணு? சோ என்னை நான் துன்புறுத்திக்கிறேனா? காது அந்த இயர்போனை மாட்டிக்கிட்டு, கடவுளே பிறக்கும் போதே இயர்போனோட பார்ப்பானுங்களா தெரியல. அது என்ன அதுல இந்த ஜெனரேஷன் என்ன பண்றதுன்னே அப்படி பக்கு பக்குங்குது. ஏன் இப்ப நமக்கு வந்து என்ன தெரியல பிரச்சனை? இப்ப நமக்கு வந்து ஒரு இறைவன் 60 வயசு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ குழந்தைகிட்ட சொல்லும் போது செல்போன் பார்க்காதே கேட்க, இயர்போன் மாட்டாதே கேட்க. நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்ன தெரியுங்களா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் எடுக்கும்போது இவர் உனக்கு கீழே ஒழுங்கு சொல்றது, தீர்காயுஷ்மான் பவ, 100 ஆண்டு கால வாழ். அதோட சந்தோஷம் வந்துருக்கும். ஜி தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. அடுத்த வாரம் அது வாயிலிருந்து அதை வரும். தேங்க்யூ ஜி, மார்க்கு 100க்கு 100 வாங்கு, +2 இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாங்கு அப்படி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேன். அப்போ உடனே நிறுத்தி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிக்க வச்சு, நீ 100 ஆண்டு நான் வாழுன்னு சொல்லிட்டேன். 100 ஆண்டுக்கு உனக்கு கண்ணு வேணுமா வேண்டாமா? காது வேணுமா வேண்டாம்? வேணும் ஜி. அப்போ 100 வயசுக்கு அந்த காது ஃபங்க்ஷன் ஆன மாதிரி இறைவன் உனக்கு கொடுத்துட்டாரு. 100 வயசுக்கு கண்ணு வேலை செய்யற மாதிரி இறைவன் கொடுத்துட்டாரு. நீ ஓவர்லோட கொடுத்து கொடுத்து 60 வயசுல கண்ணு போயிருச்சுன்னா 70, 80, 90 என்னோட ஆசீர்வாத பிரகாரம் நீ 100 வயசு கண்டிப்பா வாழ போறடா. அப்ப 40 வயசு எப்படித்தான் சுத்தணும்? பிளைண்ட். அப்படியே பாப்பானுங்க பாருங்க. அது 2 நிமிஷம் தான் வேலை செய்யும், அது வேற விஷயம். வீட்டுக்கு போன எடுத்துருவானு. ஆனா நான் என்ன சொன்னது, அது அடிச்சுக்கிட்டே இருக்கு. எறும்பு சொல்றாங்க, எறும்பு ஊற தேய்ச்சிரும். அதுக்காக எறும்பு நான் போக மாட்டேன் உட்கார்ந்து இருக்குது. ஓட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம விஷயத்த. புள்ள பொழுது குழந்தைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் காது மாட்டிக்கிட்டே இருக்கியா? இப்ப நான் உனக்கு 100 வயசு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னா நீ கண்டிப்பா 100 வயசு வாங்க போறியா? காது எப்ப போகுது? இந்த முன்னாடி போயிடும். 50 வயசுல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ.
மிச்சம் 60 அப்படி சொல்லும்போது பார்க்கணும், பார்வை நீங்க பார்க்கணும், இதெல்லாம் சொல்லி பாரு கிளாஸ்ல. 60 அப்படி யோசனை, அப்பதான் அவருக்கு ஐடியா வரும். ஓ இது என்ன புது கான்செப்ட் சொல்லுது இந்த கிழவி. 70 80 90 100. அப்ப 50 வருஷம் தான் நீ காதோட வாழ்ற, 50 வருஷம் செவிடா வாழல. இமேஜின் பண்ணிக்கே போதுங்க, கண்டிப்பா மாற்றம் வருகிறது. பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இதை நீங்க திருப்பி செல்போன் பார்க்காதெல்லாம் சொல்லாதீங்க. அப்படித்தான் பார்ப்பேன். உனக்கு என்ன, எங்கிட்ட எங்க அப்பா சம்பாதிக்க செல்போன் வாங்குறேன், உனக்கு என்ன போகுதுன்னு திருப்பி நம்மளே கேக்குதுங்க. அப்படி சொல்லாதீங்க. பாரு ராசா பாரு, உனக்கு 10 மணி நேரம் வேணாலும் பாத்துக்கோ, அப்ப அங்க கழிச்சுக்கோ. இப்ப 100 வயசு சொன்னா 10 மணி நேரத்துக்கு முன்னாடி உயிரோட முன்னாடி 10 நிமிஷம் கண்டு போயிருந்தா, அப்புறம் இன்னும் 20 மணி நேரம் பாக்குறியா, உயிரோட முன்னாடி 20 மணி நேரம், 1 நாள் 2 நாள் மாதம் வருடங்கள். அப்ப எங்க வந்து நிப்ப? கணக்கு போட்டு நல்ல போர்டு எழுதி காமிச்சிருங்க. எப்ப கண்ணு போக போகுது உனக்கு? ஓவர்லோடு மிக்சி ஓவர்லோடு டப்பு நிக்குதா இல்லையா? அந்த மாதிரி இது என்ன பண்ணிடும் போச்சு. அப்படி என்ன பண்ண போற ஜி? நீங்க வேற அதுக்கு எப்படி தெரியுங்களா திருப்பி பதில் சொல்லுவாங்க. ஜி அதுதான் மிஷின் இருக்குல்ல, காதல் வாங்கி மாட்டிக்கிறோம், அதுலயும் வேலை செய்யாத ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அதுல எத்தனை நாள் வேலை செய்யும்? சோ எல்லா ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் லிமிட்டட் இருக்கு. நம்மளோட இயற்கையாக இறைவன் கொடுத்த கண்ணை விட்டுட்டு நீங்க என்னதான் இந்த கண்ணாடி போட்டு எவ்வளவு கஷ்டங்க, தூக்கி அப்பப்ப எங்காவது எரிஞ்சலாம ஒரு பேர்டன் தான் அதெல்லாம். சோ அது எப்படி அவங்க சுகத்தை கொடுக்க போகுது? சோ என்ன சொல்ல வரேன், இப்ப எங்க சர்ச் போனா உடலை எண்ணெய்னால் எங்கெங்கு ஹிம்சை பண்றேன்னா இவங்க சொன்னாங்க உடல் சாப்பாடு. அது மட்டும் இல்லை, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம், வாய் எல்லாத்தையும், தோல். இப்ப தோலுக்கு எப்படி ஹிம்சை கொடுக்கறாங்க? நம்மளுடைய இப்ப இந்த கிளைமேட்டுக்கு காட்டன் தான் பெஸ்ட், புடவை பெஸ்ட் லேடிஸ்க்கு, பேண்ட் எல்லாம் வந்து பெஸ்டே கிடையாது. நம்மளுடைய சிஸ்டமே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அதனால அந்த காலத்துல இன்ஸ்கர்ட் போட்டு மேல காட்டன் இன்ஸ்கர்ட் போட்டு மேல புடவை சுத்தினோம்னா அந்த ஹீட் வந்துங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ப்ராப்ளமும் வராது. எக்கு என்னமோ அதுல சிஸ்டுங்கிறாங்க, இதுல சிஸ்டுங்கிறாங்க, கேட்டா பயமா இருக்குது. அந்த காலத்துல எப்படிங்க 10 பெத்தாகுது சிஸ்டிங் அதையும். சோ ஏன் வர ஆரம்பிச்சது? ட்ரெஸ்லயே என்ன ஆயிடுச்சு நம்ம பிரச்சனை? ஏன்னா அவன் போடுறான் ஜீன்ஸ் போடுறான்னா அவன் கிளைமேட் அப்படிங்க குளுன்னு இருக்கும், 0 டிகிரி 2 டிகிரி அவங்களுக்கு ஜீன்ஸ் ஓகே. நமக்கு இங்கே இப்படி வெயில் இந்த காசுது, அதுல கொண்டு ஜீன்ஸ் பேண்ட போட்டு அந்த ஓவரீஸ் அதெல்லாம் எவ்வளவு ஹீட் ஆகும் தெரியுங்களா? அது தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் தன்மையை இழந்து விடுவதை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வீடு ஐவிஎஃப் சென்டர் ஒரு ரோட்டுக்கு 4 இருக்கு. அந்த காலத்துல வேண்டாங்க பெத்தாங்க 10 12. இந்த காலத்துல ஏன் வீதிக்கு வீதி வந்து? இது ஒரு ரீசன், ட்ரெஸ் ஒரு ரீசன். ஏன்னா ஹீட் அந்த இடத்துல உங்களுக்கு, அந்த இடம் வந்து ஹீட்டா இருக்கிற இடம், அது வந்து வெளியில போற காத்து நம்ம அப்படி ஃப்ரீயா விட்டது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜீன்ஸ் போடும்போது உள்ள ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்ன ஆகும், எந்நேரம் காய்ச்ச வந்த மாதிரி வச்சிருந்தா அது எப்படிங்க எக்கு ப்ரொடியூஸ் ஆகும், ப்ராப்பரா எக் ப்ரீடியஸ் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் அது எப்படி ஓவில எல்லாம் எப்படிங்க நடக்கும்? இஸ் இட் ஏன்னா இட் நீட்ஸ் பர்டிகுலர் டெம்பரேச்சர். நம்ம அதுக்கு நீ அதிகமான டெம்பரேச்சர் அந்த இடத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா இட் cannot reproduce. That's the problem. ஜீன்ஸ்ங்கிறோம் ஃபேஷனுங்கிறோம். சோ என்ன பண்ணிக்கிறப்ப வளர்த்துக்கிட்டுமா? இப்ப என்ன சொல்ல வந்த, ட்ரெஸ்ல கூட என்ன பண்ற, நம்மள ஹிம்சை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்த கேட்டீங்கன்னா சொல்லு, ஏண்டி இப்படி பேண்ட்டை போட்டு அவசர வாங்க, என்னால ரீப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது சொன்னதுக்கு அப்புறம் எங்க ஓடுறோம், ஐவிஎஃப் ஓடுறோம். சோ அது ஹிம்சை தானே. சோ உடலால் பண்ணிட்டோம். இப்ப எக்ஸாம்பிள் முடிஞ்சு ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்குன்னு புரிஞ்சா சரி. உடலால் நம்மள என்ன பண்ணிக்கிறோம், ஹிம்சை பண்ணிக்கிறோம். அடுத்தது மனதால். என்ன மனதை நான் எப்படிங்க ஹிம்சை பண்றேன்? 2 ரீசன். ஒன்னு நான் அன்னைக்கே சொன்ன நினைக்கிறேன், விருப்பு. அப்போ மனதில் இருக்கிற கல்மஷங்கள், விருப்பு வெறுப்பு காமம் குரோதம். இறைவன் சொல்றது 6 தான், 6 ரிப்புக்கு ஷட்ரிப்புகும் பாரு. விருப்பு எல்லா குணங்களும் ஏற்கலாம், ஆனா மெயின் அவர் சொல்றதை மட்டும் நான் சொல்றேன். மனம் எப்படி நீ ஹிம்சை பண்றேன்? விருப்பு வெறுப்பு காமம் குரோதம் மதம் கர்வம் மாத்சரியம்னா பொறாமை. இதுக்கப்புறம் என்ன வருங்க, லாங் லிஸ்ட். சுயநலம் அது ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு. சும்மா ஒரு நாம்காவாசம் ஒரு 7 எடுத்துக்கிறது, புரிஞ்சுங்களா? ஒரு 6 எடுத்துக்கிறது. என்ன சொல்றாரு பகவான், இந்த குணங்களை விட்டு விலகாத போது you are doing himsa to your mind. எப்போ I like it I want it ன்னு போறையோ you are doing himsa to your mind. I don't like it I want to get away from it. ராக துவேஷா சான்ஸ்கிரிட்ல விருப்பு வெறுப்பு, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ். இதுக்குள்ள போகும்போது உடம்புக்கு எது நல்லதோ நம்ம எடுக்க மாட்டோம், மனதுக்கு எது நல்லதோ எடுக்க மாட்டோம். எதை தூந்தெடுப்ப நீ தவறானது எது பிடிக்குதோ அதை எடுக்கும்போது கண்டிப்பா அது நல்லதாக இருக்குங்கிற அவசியம் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொன்னேன் நான். சோ மனதால் இந்த குணங்களில் இருந்து விடுபடாமல் நீ வாழ்றீங்கன்னாவே போதும். மனதுக்கு நீங்க என்ன பண்றீங்க,
ஹிம்சை பண்ணிட்டு தான் இருக்கும். எதுல இருந்து விடுபட முயற்சி ட்ரை பண்ணணும். அதுக்கு என்னங்க பண்றது? ஆஸ்டெரிட்டி, தவம். ஒரு குணம் நம்மள அறியா உள்ள வளர்ந்துருக்கேன். வளரும் போதுங்க நம்ம தெரியாத வயசுல இதெல்லாம் உள்ள ஏறிக்கும். எது காமம், குரோதம், கோபப்படுறதுல பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட்லயே அதுக்கெல்லாம் கோபப்படுறது என்ன எல்லாமே வந்துருச்சு. ஆசைப்படுறது, ஐ லைக் இட், ஐ வாண்ட்னு கத்துறது. சோ அதெல்லாம் ஒரு 10 வயசு வரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது அறியாத வயசுல எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டோமா லோடு. கழுத வயசு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் முயற்சி வேணுமா வேண்டாமா? சின்ன வயசுல ஏத்திட்டீங்க ஓகே. கழுத வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்படியே தான் இருப்பேன்னா யூ ஆர் ஹிம்சி. அது சின்ன வயசுல அது இறைவன் ஹிம்சி. அது இளம் மனம், அது அவ்வளவு டிஸ்டர்ப் ஆகாது. அது எப்போ மெச்சூர்ட் ஆகும்போது மனதை எப்போ ஆசைப்படுறது என்னதான். நீ இன்னைக்கு புது காசு சொல்றேன், நீங்க நல்ல நீங்க ஒரு வாரம் சிந்திச்சு பாருங்க. இப்ப ஆசைப்படுதல், நீங்க ஒரு மனம் ஆசைப்படுதா இல்லையா? ஒண்ணு வேண்டாம், இவன் கட்டிட்டு சாரி பார்த்தா மனசு என்ன பண்ணுது, இது நல்லா இருக்கும், எங்க வாங்கினீங்க, எவ்வளவு வேலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, வாங்கலாமா, அதுக்கு உடனே அடுத்து பணம் எங்க போறது, அப்படியே இதுல இருந்து எடுத்துக்கலாமா, போகுதா காட்டு. ஆசைப்படுகிற உணர்வை நான் கேட்கிற கேள்வி, என் மனம் ஆசைப்படுதுங்க, அதை என் மனம் விரும்புகிறதா இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் ஆசைப்படுறேன், ஒரு ஆசைப்படுகிற மனதை வந்து ரெண்டா பிரிச்சுங்க, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா மனம் ரெண்டு விதமா செயல்படும், சப்ஜெக்டாவும் செயல்படும், சில சமயம் ஆப்ஜெக்டாவும் செயல்படும். அது மனதினுடைய தன்மை, கெபாசிட்டி ஆஃப் மைண்ட். இப்போ ஆப்ஜெக்டா இருந்தா அது என்ன பண்ணுது, ஒரு பொருள் மேல ஆசைப்படுது. சப்ஜெக்டா இருக்கு இல்லைங்களா ஒரு மனம், அதுக்கு ஆசைப்படுற மனம், ஆசைப்படுகிற மனதை என்னுடைய மனம், சப்ஜெக்டா இருக்கிற மனம் விரும்புதா இல்லையா? எனி ஐடியா? எனக்கு எத்தனை ஆசைப்பட்டிருப்போம் 40 வயசு 50 வயசு வரைக்கும். அதை என் மனம் விரும்பிச்சான்னு யாராவது திருப்பி யூட்டர்ன் போட்டு உள்ள கேள்வி கேட்டீங்களா? ஏ மனமே, இவ்வளவு ஆசைப்படுறியே, இதை நீ விரும்பி, மனம் என்கின்ற உணர்வுங்க, பொருள் விட்டுருங்க, ஆசைப்படுகிற ஒரு எமோஷன்ஸ் தான் அது. இட் இஸ் a mental emotion. அந்த எமோஷனை என் மனம் விரும்புதா? விரும்புதா விரும்பலையா? என் மனம் விரும்புதா? வேண்டான்னு ஒரு மனம் சொல்லுது, சப்ஜெக்டா இருக்கு மனம் வேண்டான்னு சொல்லுது. நான் கேட்கறது உங்க மனம் விரும்புதா இல்லையா? நீ கொஸ்டினை மாத்திட்டீங்க. ஏன் நான் எனக்குள்ள ஐஸ்கிரீம்ங்கிற ஆசை, ஐஸ்கிரீம் விட்டுருங்க, என் மனதில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கிற உணர்வை நான் சொல்றேன், உணர்வை என் மனம் விரும்புகிறதா? அண்டர்ஸ்டாண்ட் தி क्वेश्चन. ஏன் நான் ஆசைப்படுறது ஐஸ்கிரீம்ல ஃபேக்ட்ல விட்டுங்க, நான் ஆசைப்படுகிற உணர்வை எங்க வருது, அந்த உணர்வு மனதில் தானே வருது, அதை என் மனம் விரும்புகிறதா? எஸ் ஆர் நோ தான் வரணும். விரும்புதா? நான் கேட்ட கேள்விக்கு விரும்புதா? இவங்க தான் கரெக்ட், இவங்க தான் கரெக்ட். அப்படி இல்ல, அது ஐயோ நீங்க சைக்காலஜிக்கல் வாங்க, வெளியில போகாது, பி இன்ட்ரோவர்ட். ஐயோ அது இல்லைங்க, சப்ஜெக்ட் அது இல்ல, ப்ளீஸ் நீங்க அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். நான் கேட்கிற கேள்வியே வேற. என் மனம் கண்ட்ரோலுக்கு விட போகாதீங்க. நான் ஆசைப்படுறேன், ஒரு எமோஷன் வருது, ஒரு லவ் எமோஷன், ஆசைங்கிற ஒரு எமோஷன். நான் கேட்கறது, அந்த ஆசைங்கிற எமோஷன் மனதில் இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதா? சந்தோஷத்தை கொடுத்தா நான் விரும்புறேன்னு அர்த்தம், துக்கத்தை கொடுத்தா நான் விரும்புறேன்னு அர்த்தம். அங்க வாங்க. என் மனதில் ஒரு ஆசை தோன்றும் போது இவங்க கண்ட்ரோல், ப்ளீஸ் கோ, டோன்ட் டு கண்ட்ரோல். நான் சப்ஜெக்ட்டுக்கே வரல. என் மனம் ஆசைப்படுவதை என் மனம் விரும்புகிறதா இல்லையா? இவங்க சொன்னீங்க விரும்புதுன்னு, அதுக்கு லாஜிக் நான் சொல்றேன். இவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ஏன் விரும்புவதில்லை? அடுத்த கேள்வி பதில் சொல்லுங்க. என் மனம் விரும்புவதில்லைன்னு இங்க வந்து அது இது காரணம் சொல்லாதீங்க. ஐஸ்கிரீம் வந்து அதெல்லாம் இல்ல. யூ கம் டு தி கோர் ஆஃப் தி சப்ஜெக்ட். வெயிட் லெட்ஸ் ஹர் ஸ்பீக். ஏதோ அது அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ஆசைப்பட்டீங்க, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாம் முடிவு பண்றீங்க, அது புத்தி வந்துடுறாங்க. நான் கேட்கறது மைண்ட், அது டிசைட் பண்ணி வாங்கலாமா வேண்டாமா. நீங்க ஆசைப்படுறீங்க, வாங்குறீங்க, இட்ஸ் குட் திங், வாங்க. அதை பத்தி நான் பேசவே இல்லை. Still you cannot reach my point. மனதில் வருகிற ஒரு உணர்வு, அன்பு, ஆசை அப்படிங்கிற உணர்வு மனதுக்குள்ள வருது இல்லையா, அது மனதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நல்லதோ கெட்டதோ நீ எதை வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து அதை வந்து சேனலைஸ் பண்றாங்க.
என்னன்னாங்க எதுங்க புத்தி இருக்குல்ல பின்னால நல்லது கட்ட சொல்றதுக்கு. சரி இருங்க, அப்ப நான் சொல்ற கான்செப்ட் கேளு. ஏன் ஏதாவது மனம்ங்கிறத ஆசை, இப்ப கருணைங்கிற உணர்வு வரும்போது மை மைண்ட் லைக் இட், கரெக்டா? கருணைங்கிற உள்ளம் வரும், உணர்வு வரும்போது மை மைண்ட் பை புத்தி மனம் அதை விரும்புகிறது. ஐ லைக் டு பி லைக் தட். அந்த மாதிரி ஆசைங்கிறது என்னது? கருணை மாதிரி ஒரு உணர்வா பாருங்க. அது ஆப்ஜெக்ட்ல சேர்த்தாதீங்க, ஒரு உணர்வா பாருங்க. உள்ளிருந்து எந்திரிக்கிற ஒரு உணர்வா மட்டும் பாருங்க, எதையும் கரெக்ட் பண்ணிடாதீங்க. எப்படி கருணைங்கிறது உள்ளிருந்து வருதோ, ஒரு உணர்வாக வருகிறதோ, அது எனக்கு பிடித்த உணர்வாக இருக்கிறது. அன்புங்கிற உணர்வு உள்ளிருந்து வரும்போது எனக்கு பிடிக்கும். லவ்ங்கிறது என்னது? ஒரு பிடித்தமான உணர்வுக்குள்ள விட்டு தாண்டி போயிடாது. அந்த மாதிரி ஆசைங்கிறது என்னது? உள்ளிருந்து வர்ற ஒரு உணர்வா பாருங்க, உணர்வா பாருங்க, உணர்வா பாருங்க. ஐ மீன் இட். அந்த உணர்வை எப்படி லவ்ங்கிற உணர்வை ஏமானா அக்செப்ட் பண்ணிச்சு, கருணைங்கிற உணர்வை என் மனம் ஏத்துக்குச்சு. ஆசைங்கிற உணர்வை என் மனம் ஏத்துக்கிட்டா என் மனம் எப்படி செயல்படணும், ஏத்துக்கலினா எப்படி செயல்படணுங்கிற ஆர்குமெண்ட். சப்போஸ் அந்த எழுகிற உணர்வை, கருணைங்கிற உணர்வு எழுந்தவுடன் we want to keep it, will you want to throw it away? No. ஏன் அது மனம் விரும்புகிறது, வெச்சுக்கு பாக்குது. அதே கருணைங்கிற உணர்வு வரும்போது வெச்சுக்கு பாக்குது, த்ரோ பண்ண விரும்பாது. அது நாமளே வில்ஃபுல்லா ராங்கா யூஸ் பண்ணி துரத்துறோம். அது விரும்பும். மனம் கருணையும் என்கிற எமோஷனையும் அன்புங்கிற எமோஷனையும் மனம் விரும்புகிறது. ஆனால் ஆசை என்கிற உணர்வு உள்ளிருந்து வரும்போது மனம் அதை பிடித்து வைத்துக் கொள்ள விரும்புவது இல்லை. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உள்ளிருந்து புதக்குன ஆசைங்கிற உணர்வு வெளிவரும் போது மனம் அதை விரும்புவதில்லை. இட் வாண்ட் டு த்ரோ இட் அவுட். இட் வாண்ட் டு த்ரோ. ஏன்னா இயற்கைக்கு புறம்பானது அது. ஏன் நம்ம ஏதோ படைக்கப்பட்டிருக்கோம், புரியுதுங்களா? அன்பு கருணை எல்லாம் we want to maintain it, keep it with me. அன்பா இருந்தாலும் சரி, கருணையா இருந்தாலும் குடிச்சு வச்சுக்கணும் விரும்புறேன். ஆனா ஆசை வந்தோன்ன அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறதுக்கு தான் மனம் முயற்சி பண்ணுது. அந்த ஆசையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எப்ப தெரியுங்களா விடுபடும்? அந்த ஆசைப்பட்ட பொருளை அடைந்தவுடன் மனம் கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, அதத்தான் மனம் விரும்புது. சோ நான் எதுக்கு அந்த பொருளுக்காக வாங்கவில்லை, அந்த பொருளுக்காக நான் வாங்கவில்லை. என் மனதில் எழுந்த ஆசை என்கின்ற உணர்வை நான் விரும்பாததனால், அதை தூக்கி போட விரும்புவதால், அந்த பொருள் வந்தோன்ன அந்த ஆசையை விட்டு போறதுனால ஐ வாண்ட் டு பை தட் புக். இதுதான் உண்மை. திஸ் இஸ் பியூர் சைக்காலஜி பை பதஞ்சலி, நாட் ஃப்ரம் மீ. See how depth our culture, how depth, how psychology. சைக்காலஜி டாக்டர்ஸே தேவையில்லைங்க. இது படிச்சீங்கன்னா சைக்காலஜி டாக்டர் தேவையில்லை. இப்ப தெரியுங்களா மனம்ங்கிறது எப்படி பாருங்க. நான் சொன்னா இப்ப லாஜிக்கா வருதா? அன்புங்கிறது நான் வச்சு காசு ஆகணும்னு விரும்புறேன், கருணைங்கிறது எனக்குள்ள இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆசை உள்ளிருந்து வந்து வச்சுங்களேன், மைண்ட் வாண்ட் டு த்ரோ இட் அவுட். ஆனா நீங்க எப்படி வீசுறீங்கிறது, எப்படி வச்சு நம்ம சின்னதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? எந்த பொருள் மேல ஆசைப்பட்டியா அதை வாங்கி போடு. மனம் என்ன ஆகுது? அப்படியே அந்த ஆசைங்கிற உணர்வில் இருந்து விடுபட்டு விடுவதை பிராக்டிக்கலா பாத்துக்கிறோம். உள்ள ஒரு ஆள் கண்டுபிடிச்சுக்கிறான். சோ என்ன பண்ணு, உடனே ஆசைப்படுறியா பொருள் வாங்கி போடு, டெம்பரரி. அப்புறம் அது அடுத்த ஆசை வருதா, அதை வாங்கி போடு. அப்ப தொடர்ச்சியா நம்ம எதை விரும்புறோம்? ஆசை என்கின்ற உணர்வை மனதில் இருந்து தூக்கி வீசி போடத்தான் ஒரு முயற்சி செய்கிறோம். ஆனா எப்படி முயற்சி பண்றாங்கிறத தப்பு. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, ஒரு பொருள் ஆசைப்பட்டுச்சா, ஒரு புடவை தொங்குச்சு, நகை தொங்குச்சு, எதையோ ஒண்ணு, ஒரு புக்கு ஏதோ ஒண்ணு நீங்க வாங்கி போட ஆரம்பிக்கிறீங்க. இப்ப அந்த ஆசைங்கிறதுங்க பெர்சன்டேஜ்ல வளரும் மனசுக்குள்ள. அது ஒரே சைஸ் இருக்காது. முதல்ல எப்படி இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது, இந்த சாமி ரூம்ல விளக்கு ஏத்துறோம் இல்லைங்களா, அந்த ஒரு தீபம் எவ்வளவு இருக்கும், அதுதான் உள்ள இருக்கிற ஆரம்பத்தில் நமக்கு இருக்கிற ஆசை சைஸ். அவ்வளவுதான். அந்த ஆசையினோட சைஸ்க்கு நான் கம்பேரிட்டிவ் சொல்றேன், அது அவ்வளவுதான் இருக்கும். நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆசை வரும், அந்த அடக்கணும், அந்த பொருளை வாங்கணும். நாம என்ன நினைச்சுக்கிறீங்களா, அந்த பொருள் சந்தோஷத்தை கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை விட அது பிளண்டர் மிஸ்டேக்.
பிளண்டர் மிஸ்டேக். அந்த ஜட பொருள் புடவை நகை ஜடம், அது என்னை சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சந்தோஷம் என்பது புடவையிலோ நகையில ஆப்ஜெக்டில் சந்தோஷங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அது ஜடம். அது எப்படி எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும்? பிரச்சனை இங்க வேற. எனக்கு அந்த உள்ள இருக்கிற வர உணர்வு எந்தோடனே அதை அடக்கணும் நினைக்குது. அது த்ரோ இட் அவே வச்சுக்கலாம். அடக்கிறத விட ஐ வாண்ட் டு த்ரோ த ஃபீலிங் ஆஃப் ஆசை. அப்ப உடனே என்ன பண்றேன், அதை வாங்கி போடுறேன்னா. இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னேன், சின்ன வயசுல எப்படி இருக்கும் ஆசை? ஒரு விளக்கு ஒளியை போல அழகா நிதானமா எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விளக்கொளி தாங்க நம்ம மனசுல ஆசை ஃபர்ஸ்ட் இருக்கும் சின்ன வயசுல. நீங்க வாங்கி போட 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 சான்ஸ்கிரிட்ல படிச்சவங்களுக்கு தெரியும், நெருப்புக்கு ஒரு பேரு. அதாவது எதை போட்டாலும் போதுன்னு சொல்லலாம். அலம்னா இங்க சான்ஸ்கிரிட்ல போதுன்னு அர்த்தம். ஆனா நெருப்பு மட்டுங்க, அதனால நெருப்பு ஒரு உதாரணம் கொடுக்குற இறைவன். நீ நெருப்பை மட்டும் போய் பாருங்க, எதை போட்டீங்களும் போதும் சொல்லுங்க. நீங்க அணிலக, அக்னிக்கு ஒரு பேர் இருக்கா, அணிலக அலம் போதுன்னு சொல்லலாம். அதனால அது பேரை இறைவன் வச்சிருக்காரு. சான்ஸ்கிரிட் விட அணிலக, அக்னிக்கு இன்னொரு பேர் அணிலக. ஏன்னா அலம்னே சொல்லலாம். அலம்னா போதும். எதை போட்டீங்கனாலும் இப்ப அந்த ஒரு ஒரு தீப்பிடிச்ச எதுன்னு வச்சுக்கலாம், அது எப்படி பரவுது? எதாவது போதும். வீடே பத்தி எரிச்சா அடுத்த வீட்டுக்கு தான் போக பாக்குது, அந்த வீடு பத்தி எரிச்சா அடுத்த வீட்டுக்கு தான் போக பாக்குது. நீங்க அக்னி குண்டம் ஹோம குண்டத்துல பாருங்க, நெய் ஊத்தி பாருங்க, சும்மா இப்படி வீடு எரிச்சிட்டு இருக்கும். ஐயர் போட 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 சும்மா குப்பு 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 இவ்வளவு தூரம் வரும். பூர்ணாகுதி கொடுத்தா என்ன பண்ணுவாரு, ஐயோ ஊத்தி ஊத்தி அணைக்கிறாரா இல்லையா, விட்டா என்ன ஆகும்? ஐயர் அப்படியே அந்த அக்னி விட்டுட்டு எரிச்சு போனான்னு வச்சுக்கோங்க, வீடே புது வீடாத ஒன்னாது எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருது. சோ அதை போல மனதில் எழுகிற ஆசையை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வாட் யூ உன்னோட நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக்கே ராங். சின்ன ஆசையா இருக்கும், நீ போட்டு அந்த ஆசை என்ன ஆயிட்டே வருது. இப்ப பெரிய நெருப்பு என்பது அந்த ஆசை அதிகமாயிட்டே போகுது. அப்ப ஆசை அதிகமாகும் போது பொருள்கள் என்ன வேணும், அதிகமா போட்டால் தான் தீரும். சோ வாட் மெத்தட் யூ ஆர் யூசிங் இஸ் என்டையர்லி ராங். மனதில் வருகிற ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் பொருளை வாங்கி போட்டுத்தான் ஆசை நிறைவேற்றினா ஐ எம் வெரி சாரி. உன்னோட உள்ள இருக்க நெருப்பு என்ன ஆகுது, நான் உனக்கு கொடுத்த ஆசை எவ்வளவு, ஒரு விளக்கு அளவு. நீ அதை என்ன பண்ற, வாங்கி போட்டு 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 சும்மா போட்டு வளர்த்திடுறியா. அப்புறம் பார்த்ததெல்லாம் ஆசைப்படு. முதல்ல ஏதோ 1-2 ஆசைப்பட்ட மனம் கண்ணில் பாக்குறோம் இல்லைங்களா, கண்ணு பார்த்துல வாங்கணுங்கிறா. நீங்க பேச்சு வாக்குல வரும் பாருங்க, கண்ணில் பார்த்தா உடனே வாங்கணுங்கிறா. நமக்கு பார்த்துட்டு உடனே வாங்கணுமா, வாங்கணும். ஆனா ஏன் வாங்கன்னு கேளுங்க, அது இருந்தா தான் பிரஸ்டீஜ், அது இருந்தா தான் எங்க வீட்டுக்காரருக்கு மரியாதை, ஏதோ ஒரு கற்பனையில ஓடுவாங்க பாருங்க. ஒரு ஆசையோட தன்னுடைய மனதிலுக்கு ஆசை தெரியாது, அது வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி காஸ்ட்லியா இருந்தா தான் எங்க வீட்டுக்கார மதிப்பு, 4 பேர் வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க, அதுல வீட்டுல தேவையில்லாத போட்டு முட்டாச்சமத்துல வாங்கி அப்படி வச்சுக்கோ. அது இந்த காலத்துல ஒன்று ஆன்டிக்கு கண்டுபிடிச்சானே அது எதையோ விலையை போட்டு 40,000-50,000 போட்டு ஒரு விளக்கும்பாங்க, ஒரு பானைம்பாங்க. அது ஆன்டி கொண்ட சோப்பல 40,000 ஒத்து வீட்டுல சும்மா இவ்வளவுதான் சைஸ் இருக்கு ஒரு பானை. கேட்டா அது வந்து கிபி அப்ப யூஸ் பண்ணது ஆன்டிக்கு. அட்டாடா, அது ஜுவல்ஸ்ல வந்து ஆன்டிக்கெல்லாம் பேசக்கூடாது, ஜுவல்லர் வந்து பேசக்கூடாது, கொள்ளலாம் ஆன்டிக்கல வச்சுக்கலாம். சோ ஏன் இது இப்படி மனம் ஆசைப்படுது? அப்ப நீ போட போட என்ன ஆகுது, ஆசை அதிகமாகுது. சோ ஆசை என்கிற உணர்வை நான் உண்மையில் விரும்புவது இல்லை. அதை எப்படி ஆசை அடக்கிறதுக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறேன், பொருளை வாங்கி போடுறேன். இப்ப என்னங்க பண்ணலாம், ஆசையை பத்தி சொல்லிட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச மெத்தடு தப்புட்டீங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? சாஸ்திரம் சொல்லுது, எந்த இடத்தில் ஆசை எழுகிறதோ அந்த இடத்துக்கு போய் விசாரம் பண்ணு. தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக இருந்தா பூர்த்தி செஞ்சுக்கோ. அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக இருந்தால் ஆல்ரெடி வீட்டுல 2 ஜோடி செப்பல் இருக்கு. 3ஆவது செப்பலுக்கு போனா அது என்னது, அதர்மம். அங்க தெரிஞ்சுக்கணும், எங்க அதர்மம் இல்லாம குத்தி எடுத்து கொடலாம் நினைச்சுக்காதீங்க. வீட்டுல 2 ஜோடி செப்பல் இருக்கு, ஒன்னு ஃபேரு ஒன்னு ரஃப், எல்லாம் வச்சிருப்போம். ஒரு புது செருப்பு காலில் பாக்குறோம், அதர்மம். சோ தர்மத்துக்கு செப்பலே இல்ல. சப்போஸ் ஒரு செப்பல் தான் வச்சிருந்தீங்க, பிஞ்சு போச்சு, அப்பா செப்பல் வாங்கன்னு ஆசைப்படுறீங்க, அது என்னது, தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை. ஆல்ரெடி பீரோல 300 படம் இருக்கும், காவத்து பார்த்திருப்போம், அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசை. நீ அப்ப என்ன சொல்றாரு இறைவன், மனதில் எங்கு ஆசை எழுகிறதோ அந்த ஆசையை நீ என்ன பண்ணுங்கிறாரு, ஒரு ஆப்ஜெக்டா வச்சு அந்த ஆசை என்ன பண்ணி இப்படி வச்சுக்கோ. நீ விசாரம் பண்ணதுகிட்ட மத்தவங்கிட்ட போகாத, இது எனக்கு இப்ப தேவையா, இந்த பொருள் எனக்கு தேவையா, தேவைன்னு கன்ஃபார்ம் பண்ணினா போய் வாங்கிக்கோ. எப்ப அதர்மம் ஆசை அதர்மம் சொல்லுதோ என்ன பண்ணிடாத, 4 பேத்துக்கு மரியாதை,
சொசைட்டியில் மரியாதை இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. காலில் செருப்பு இல்லை, போகிறோம் வாங்குறோம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்பல் கடையில் போய் 5000 செருப்பு, நம்ம ஆயுசுக்கே 5000 செருப்பு முடிச்சிருவேன். 150 ரூபாய்க்கு வாங்க ஒரு செப்பல் 5000, 6000, 10000. ஏன் அது கொழுந்து விட்டு எரியுது. நெருப்பு என்ன ஆயிடுச்சு அவங்க மனசுல? நாம என்ன நினைக்கிற மாதிரி இவங்களாம் 10,000 செருப்பு போட்டிருக்காங்க, நாம வரும் 110 ரூபா செருப்புல வரும். கொழுந்து விட்டுகிற ஆசையில் காவலப்பட்டு இருக்காங்க. எனக்கு அண்ணன் நான் எப்படி வச்சிருக்கிறேன் புரிஞ்சுங்களா? நீங்க 10,000 செருப்பு பார்த்து என்ன நினைக்கணும்? இவங்க மனம் ஆசையில் கொழுந்து விட்டு எரியுது. 10,000 செருப்பு போட்டாதான் அந்த ஆசை அடங்குது. எனக்கு இந்த 110 ரூபா செருப்புலேயே என்னுடைய ஆசை என்ன எப்படி வச்சிருக்கேன்? இன் மை கண்ட்ரோல். அதுலயே என்ன என்னோட நெருப்பு, அந்த அதுலயே எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க அந்த 10,000 செருப்பு போட்டு என்ன சந்தோஷம் வந்ததோ அதை விட 100 மடங்கு சந்தோஷம் இந்த 110 ரூபா செருப்பு எனக்கு கொடுக்கணும்னா என் மனம் மெச்சூர்டா இருக்கணும். என் மனம் மெச்சூர்டா இருக்கணும், என் மனம் சென்சிட்டிவா இருக்கணும். அதை ரெண்டையும் தொலைச்சிடாது. எந்த காரணத்துக்காக உங்களுடைய மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டையோ சென்சிட்டிவ்னஸையோ குறைச்சிடாதீங்க. நம்ம அப்படித்தானே கேட்றோம். அவங்க 5000 செருப்பு வாங்கிட்டாங்க, வீட்டுல வந்து பசங்க அப்படிதான் சொல்றாங்க, அவன் அப்படி பைக் வாங்கிட்டான், அவனை விட எனக்கு இப்படி பைக் வாங்கி கொடு. அது அவன் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இதை சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு. டே ஆசைன்னா என்ன? இதுக்கு என்னங்க நம்ம என்ன யூனிவர்சிட்டியாக போய் படிக்கிறான்? யூனிவர்சிட்டி அந்த காலத்துல தாத்தா பாட்டில அழகா சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. இது ஆசைன்னா நீ எங்க கொண்டு உட்கார வைக்க உடனே போட்டு இது எங்க உட்கார வைக்கிறது என்னுடைய தாத்தா பாட்டில அழகா சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்துல நம்ம சொல்லி கொடுக்க தெரியல, அவ்வளவுதானே தவிர ஆசையும் போது அந்த குழந்தைங்க இதெல்லாம் சொல்லிருங்க. எங்க வீட்டுல குட்டீஸ் தான் அப்படிதான் எல்லாம் கேட்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை சொல்லி சொல்லி ஆசையா வந்து ஆத்தா என்னை விடு, எனக்கு வேண்டவே வேண்டாம். அது அந்த பையன் 3 வருஷம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், எனக்கு எப்போ கேக் சாப்பிடோ அப்ப நான் வாங்கிக்கிறேன். கேக் வேணும் கேட்கறான்னு வச்சுக்கலேன். அதுல இருக்கிறது மைதா, குளுட்டின், இந்த மாதிரி சாமி இதெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வச்சிருக்கங்க. சுத்தமா இல்லாம பண்ண முடியாது. நீ மாசத்துக்கு ஒரு நாள் நீ சாப்பிட்டு 15 நாள் தான் ஆகுது. இப்படி ஆரம்பிப்பேன் நாம. அவன் கேட்பான் மறுபடியும் நம்மள வேண்டாம், நீ இந்த 15 நாள் வெயிட்டிஸ் நான் இருந்து வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டாம், கேக்கே வேண்டாம். பேசணும் பேசணும், சங்க பேசணும். வேற வழி உலகம் அவன் அங்க இருக்குது. பேக்கரி ஐட்டம் ஒரு பக்கம் இருக்குது, ஷூ கடை ஒரு பக்கம் இருக்குது, துணி கடை ஒரு பக்கம் இருக்குது, செப்பல் கடை ஒரு பக்கம் இருக்குது. அவன் பாவம் என்னங்க பண்ணுவான் அந்த பையன்? இங்க ஓடுவானா அங்க ஓடு. சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்குதான் போகுது? மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட். சம்பாதிக்கிறதெல்லாம் இதுக்கு பாதி அதுக்கு பாதி அதுக்கு பாதி. கடைசியில் என்னடா வச்சிருக்கிற கையில? ஒண்ணு இல்லம்மா, நீ அனுப்புறிய ஒரு 10,000 செலவுக்கு, இந்த மாசம் செலவுக்கு என்னடா பொழைச்ச? ஒரு 10,000 வாடகை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த மாசம் இதே தான் வருது. ஏன்? அப்போ எங்கிருந்து நம்ம கரெக்ட் பண்ணிருக்கணும். என் பசங்க அப்படி நான் சொல்லவில்லை, ஜென்ரலா எல்லா வீட்டிலும் நடக்கிறது. ஒரு 10 ரூபா எனக்கு செலவு கொடு, நீ என்னை காப்பாத்தின்னு நான் பாருங்க, நீ என்னை பெத்து காப்பாத்தின்னு நான் உன்னை பெத்து வளர்த்தனா நீ என்னைக்கு அவன் பார்த்தா டே இன்னும் நீ எங்கிட்டயே ஒரு சரியா அதெல்லாம் பேசாதீங்க. இத எப்ப சொல்லி கொடுத்துருக்கணும்? 5 வயசு 10 வயசு எங்க வீட்டுல ஓடுறாங்க பாருங்க, அந்த வயசுலயே அது படிக்கிற 4வது தான். அந்த வயசுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உள்ள ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப நாம should be well equipped with that knowledge. As a mother, I should be well equipped with that knowledge. Then only I can hand over that knowledge to my kids. எனக்கு எங்க knowledge இல்லைனா how can I hand over the knowledge to the kids? So என்ன ஆயிடுச்சு பிரச்சனை? அம்மா do, அப்பா கேட்டது வாங்கி தரியா? do. அம்மா வாங்கி தரியா? do. நீ வாங்கி தரல மேல இருந்து குதிப்ப. நடக்குதா இல்லையா எங்க வீட்டுல? ஏன் சொல்லி கொடுக்க தெரியல? அடே இந்த காகத்தான் உன்னுடைய உள்ள இருக்கிற திரி, அந்த விளக்கு அக்னி குண்டமா ஆகி பெருசா நான் கஷ்டப்படுவடா. அதனால சொல்லி கொடுத்தோம்னா 2 தடவை கேட்க மாட்டானுங்க. நான் பிராக்டிக்கலா பாக்கலாம், 3ஆவது தடவை கொஞ்சம் தெரிஞ்சிருவானுங்க. திருப்பி சொல்றாங்களே ஏதோ விஷயம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உணர்வு பூர்வமா வரும். பிராக்டிக்கலா இல்லாம உணர்வு பூர்வம் வரும். சோ என்னை நான் இப்ப என்ன டாபிக் பார்த்தோம்? மத்தவங்களை ஹிம்சை பண்றது மட்டும் நம்ம ஹிம்சை இல்லைங்க. என்னை நானும் இப்ப என்னென்ன பண்ணிக்கிறோம்? அப்புறம் எண்ணத்தால் மனம், ஆசை, எண்ணம், நெகட்டிவ் திங்கிங், ஹர்ட், மற்றவங்களை பத்தி தப்பா. இவங்க போன் பண்ணிருப்பாங்க, 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க, உடனே அடுத்த போன் போட்டு அவங்ககிட்ட என்னங்க தர்மதெல்லாம்? அவங்க என்னை நம்பித்தானே பேசினாங்க, வெளியில சொல்லாமா? இன்னைக்கு எனக்கு என் கணவருக்கு ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். குடும்பம்னா வாக்குவாதம் வரும். ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னா குடும்பமே இல்லைங்க, எல்லாம் தத்தின்னு அர்த்தம் இல்லைங்களா? எனக்கும் மூளை வேலை செய்யல, எங்க வீட்டுக்காரங்க மூளை சண்டையே வராது. ஏன் பிகம்ஸ் தத்தீஸ். சோ நம்ம அலர்ட்டா இருக்கோம், இன்டெலிஜென்ட் இருக்கோம். கண்டிப்பா என்ன வரும்? எனக்கு ஒரு அந்த வியூ பாயிண்ட் எனக்கு வேற மாதிரி தோணும், அவருக்கு வேற மாதிரி தோணும்.
எதிர்பார்க்கணும். கணவர் போல நல்லா வேலை செஞ்சு சந்தோஷப்படணும். எப்ப என்னோட கருத்துக்கு அவர் கான்ட்ராக்டர் வந்தாருன்னா, ஓ மூளை நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குது, தத்தி அவளையும் நான் சந்தோஷப்படணும். அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், அவர் ஒண்ணு சொல்லுவாரு, ஆர்குமெண்ட் வரும். அப்புறம் நாம அதை என்ன பண்ணிக்குவோம், ஒரு எது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்போம். அது கடைசியில் அங்க வந்து நிக்கிறது தான். யார நானே ஏதாவது விட்டு கொடுக்கணுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நானே விட்டு கொடுக்குறேன்னு சொல்ல தெரியும். இதுதான் பிரச்சனை. கணவன் மனைக்குள்ள எப்படி வரக்கூடாது, நானே ஏதோ ஒரு தடவை விட்டு கொடுக்கணுமா, ஏங்க நான் அடிமையா உனக்கு விட்டு விட்டு கொடுக்கறதுக்கு. விட்டு கொடுக்கிற மனம் மெச்சோர்டு மைண்ட் ஆகும், சென்சிட்டிவ் மைண்ட் ஆகும். அதுல பெனிஃபிட் ஆகுது நான் தான். விட்டு கொடுத்த பொருள் சுச்சு பீஸ். என் மனம் தான் எங்க உயிருக்கு எங்கூட வரப்போகுது. நீ வச்சுக்கிறிய வச்சுக்க சார், உரிமையை வச்சுக்கிறிய வச்சுக்கோ. ஆனா வச்சுக்கோன்னு கொடுக்கும்போது நான் என்ன ஆயிடுறேன், வளர்கிறேனா, என் மனதில் நான் வளர்கிறேனா, இதை உள்ள வச்சு சண்டை போட தெரியும். சண்டை போடுறாசன். அப்புறம் உடனே என்ன பண்ணிடுறோம், அது அதோட முடிஞ்சிருக்குங்க. அம்மா நீங்க என் காலை வீட்டுக்காரி இப்படி சொன்னார், முடிஞ்சதுங்க. குடும்பமே முடிஞ்சது. ஃப்ரெண்ட், ஆமா க்ளோசஸ்ட். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னாங்க. என்னங்கும் போது நாங்க ஸ்கூல்ல இருந்து படிக்கிறோம், ஒன்னா படிக்கிறோம். சரி ஓகே, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை எப்படி தெரியுங்களா, என் கணவருக்கு தெரியாத விஷயத்தை கூட நான் அவகிட்ட சொல்லுவேன். தட் ஷோஸ் தி திக்னஸ் ஆஃப் ஃப்ரெண்ட். ஆமா, யாருங்க சொன்னது, என்ன ராங் ஃபார்முலா, 100% ராங்க. அத பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. பக்கத்துல வர ஃப்ரெண்ட் வேற நிக்கிறான், என் கணவனுக்கு தெரியாத விஷயம் கூட இவங்களுக்கு தெரியும். அப்படி கட்டி அணைச்சு வேற பக்கத்துல பாடி லாங்குவேஜ், அவங்க அவ்வளவு க்ளோஸ் எனக்கு. எங்க பக்கத்துல நிக்கிறாரு அந்த கணவனுடைய மனதை யோசனை பண்ணமா. சம்பாரிச்சு போடுவாரு, நல்லா சாப்பிட்டுக்குவோம். அந்த அம்மா வந்து வேலைக்கெல்லாம் போறதில்லை, சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தாரு, புடவை வாங்கி கொடுத்தாரு, இருக்கிற உணவு உடை இருப்பிடம் அவர் தாங்க கொடுக்குறாரு. எல்லாம் புச்சக்க புச்சக்க போட்டுக்கிட்டு அங்க சொல்லும் போது நான் கேட்கிறேன், அந்த கணவனுடைய மனநிலை யோசனை பாருங்க. ஆண்கள் இந்த வேலை எங்கேயுமே செய்யறது இல்லைங்க. ஆண்கள் இந்த தப்ப பண்றதே இல்ல. பெண்கள் அனைவரும் இந்த தப்ப பண்றோம், ஆண்கள் இந்த தப்ப பண்றதே இல்ல. நீங்க பேசி பாருங்க, உங்களோட நல்லா புரியும். ஆண் இந்த தப்ப பண்ணவே மாட்டாங்க. நாம தான் உள்ள வச்சு, நம்ம தான் ஐடி சென்சிட்டிவ் வேறையா, அப்படியே வச்சு 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 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவருவா எல்லாம் மறந்துருப்பாரு. அதை தூண்டி விட்டு 12 வருஷம் அவர் அதோட மறந்துருப்பாரு. அதை தூண்டி விட்டு எங்க அம்மா அப்படி சொன்னா, 12 வருஷம் உங்க அப்பா இப்படி சொன்னா, உங்க மாமி அப்படி சொன்னா, உங்க வீட்டை இப்படி கொண்டு பண்ணாங்க. அவருக்கு சும்மாவா போயிட்டு இருப்பாரு. ஏதோ சின்ன பிரச்சனை முடிக்கல பண்றமா இல்லையா, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாரு. இறைவன் கணவன்கிறது தப்போ சரியோ, நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இறைவன் கொடுத்த வரம். ஒருத்தருக்கும் அவரது கணவன் என்பது இறைவனா கொடுக்கப்பட்ட ஒரு உயிர், ஜீவன். இங்க எல்லாரும் மெஜாரிட்டியா இருக்கனால சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் நாம திருந்துவோம், மத்தவங்க அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நாம யாரு, லேடிஸ் தான் எல்லாரும் இருக்கோம், ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஜெனரலா அவங்க இந்த பிரச்சனைகளை போக மாட்டாங்க, எனக்கு தெரியுங்க. ஜென்ரலா சென்சிட்டிவ்னஸ் அதிகமா இருக்கிறது பெண்கள் தான், நாம தான் பாதிக்கப்படுறோம். அவங்க முன்னாடி சொன்ன நானும் பெண் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா we are highly sensitive because of sex. ஃபீமேல்ங்கிற ஒரு செக்ஸ் இருக்கனால we are more sensitive. நம்ம அப்படித்தான் இருப்போம், அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நான் வேறுங்க, நீங்க உங்களை ஹர்ட்டே பண்றது இல்லையா? மூல காரணம் இதெல்லாம் தப்புங்க. வேற சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் மென்டல் ப்ரொஜெக்ஷன். ஒரு பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம் சொல்றதே இட் இஸ் மை கல்பித்தம். இட்ஸ் a mental projection. அதுக்கு நம்ம ஏதாவது முட்டுவலி முன்னால ஓட்டுருப்போம். அதுக்காக பிரச்சனை ஆரம்பிக்கிற முன்னால முட்டுவலி நாம ஓட்டுருப்போம். முட்டுவலி தெரியுங்க எங்க லாங்குவேஜ், அது முட்டுவலி நாம ஓட்டு வச்சிருப்போம். அதனோட விளைவை அவர் வெளிப்படுத்துவார். அப்படித்தானே தவிர எப்பவுமே மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். கணவனாக இருந்தாலும் கூட நான் விட்டு கொடுக்கிறேன், அதன் மூலியமா நான் மெச்சோர்ட் ஆகிறேன்னு சொல்லுங்க. கை கொடுக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் பிளேம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும், கணவனா குழந்தைகளா யார் வேணா இருக்கட்டுங்க, ஐ கேன் அக்செப்ட், ஐ கேன் அகாமடேட். யூ நோ தி மீனிங் ஆஃப் அகாமடேஷன்? எஸ், தட் ஷோஸ் யூ ஆர் மெச்சோர்ட். அவரால் உங்களை பண்ண முடியல, இஸ் இம்மெச்சோர்ட், இருந்துட்டு போகட்டும். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க தான் மெச்சோர்ட். அப்ப நீங்க தான் அவ்வளவு பெருசு. மெச்சோர்ட் லெவல்ல பாருங்க, நீங்க விட்டு கொடுக்குறீங்க, நீங்க வந்து மெச்சோர்ட் ஆகிறீங்க. இப்ப அவர் கீழே தான் நிக்கிறாரு, நீங்க அவர் சொல்லிடுறாரு, தயவு செஞ்சு சொல்றேன் நான். You are immature, I am matured. இது போது, இந்த சண்டைக்கு அடுத்த சண்டைக்கு நானே பிள்ளைகள் எங்க அந்த கிளவி எங்க வந்து சொல்லி கொடுத்தா இங்க வரப்போ. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி போயிடாதீங்க. உங்களுக்குள்ளே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுங்க. இப்ப நான் விட்டு கொடுத்துட்டேன்னா என்னுடைய சென்சிட்டிவ் நான் இலக்குல ஐ எம் பிகம் மெச்சூர். ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன் எனக்குள்ள, அவர் சாதனம், அவரை சாதனமா வச்சுதான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் நானு, என்னுடைய மெச்சூரிட்டி growthக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்கார். சாதனம் மீன்ஸ் தமிழ் இல்ல, மீன்ஸ் கருவி.
அவர் ஒரு கருவி, அவர் ஒரு மீன்ஸ். அவரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், அப்ப அவளுக்கு என்ன பண்ண, அவருக்கு அப்படியா பண்றான். அவர்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சார், அவர்தான் காரணம். நான்லாம் விட்டு கொடுக்குறேன். ப்ளீஸ் டோன்ட் டு தட். யூ ஆர் மெச். நீங்க வளர்வதற்கு அவர் ஒரு மீன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நன்றி சொல்லுங்கள் அவர்களுக்கு. கஷ்டம் கொடுக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. எப்ப சொல்லுவீங்க? அதன் மூலியமா நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருந்தீங்கன்னா சொல்லுவீங்க. இல்லைன்னா சொல்லுவோம் மோசம் 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 மோசம். யூ வில் பிளேம் அது. அப்புறம் ஆரம்பிக்க. நீங்க பிளேம் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன, அப்படி சண்டை உச்ச கட்டத்துக்கு போய். ஸோ ட்ரை டோன்ட். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, டோன்ட், இன் கன்க்ளூஷன் ஆஃப் த கிளாஸ், டோன்ட் லூஸ் யுவர் சென்சிட்டிவ்னஸ் at any cost. எனி காஸ்ட், தலையே போனாலும் டோன்ட் லூஸ் யுவர் சென்சிட்டிவ்னஸ். ரெண்டாவது, மெச்சோர்டு மைண்டுக்கு ட்ரை பண்ணணும். மெச்சோர்ட்னா விட்டு கொடுக்கிறது. இப்ப நான் சொன்ன ஒரு பாயிண்ட், விட்டு கொடுப்பதன் மூலியமாக யூ ஆர் க்ரோயிங், நாட் பிசிக்கலி, மென்டலி. அப்பதான் யூ கேன் ஹேவ் a happy life. போய் விளையாடுகிட்ட போய் நின்று விநாயகா எனக்கு சந்தோஷத்தை கொடு, சந்தோஷம் கொடு. அவர் என்ன பண்ணுவார்? பாருங்க, ஒரு கிழவி கத்திட்டு போய் கேட்டு சந்தோஷம் ஆற வழியே பாருன்று வேற. அவர் இங்க இருக்கு விநாயகர். சொல்லிக் கொடுக்குறோம்ல, சாசனம் சொல்லிக் கொடுக்குதுல. விநாயகர் வந்து கிளாஸ் எடுப்பாரு, தன் துதிக்கி வச்சுக்கிட்டு. He cannot take class. பட் அனுப்பிச்சிருக்காரா இல்லையா ஒரு ஆளா? யார் அனுப்பிச்சு நினைக்கிறீங்க? நீ உங்களோட புண்ணியம் தேவதைகள் அனுப்பிச்சிருக்காங்க. சோ அதனால நான் சொல்றேன், இது ஈஸ்வர சங்கல்பம். அனுப்பிச்சிருக்காங்க. உலகம் வந்து கேட்கணும்ல, சந்தோஷம் எப்படி வாழ சொல்லி தரணும்ல, ஃபாலோ பண்ணும்ல. விநாயகர் போய் நின்று ஒய் ஒய் ஒய்னா அவருக்கு ஒரு 10,000 பேர் நின்று ஒய் ஒய் ஒய்னா நமக்கு எப்படிங்க இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த கும்பாபிஷேக காலத்துல அப்படியே பார்த்தா கொச்ச 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 கூட்ட எல்லாரும் முருகா 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 முருகா. நான் நினைச்சுக்காது முருகிறேன். ஐயோப்பா, காது மட்டும் அவருக்கு வேலை செஞ்சதுன்னா எத்தனை சத்தம். ஐயோ ஐயோ, அவர் எனக்கு நீங்க எல்லாம் இப்படி வேண்டுவீங்க, எனக்கு அப்படிதான் யோசனை வரும். அவன் இந்த முருகர் கும்பாபிஷேகம் சீக்கிரம் முடியணும். அவர் லெட் பி ஃப்ரீ, லெட் ஹிம் கோ டு, எங்க அவரோட இருப்பிடம் அங்க போட்டு சாமி இத்தனை பேர் கொச்ச 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 கொச்சன்னா பாவம். சோ அவருனால அந்த ரூபத்தில் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியவே முடியாது. அப்ப அவரு என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு கிளவி அனுப்புவாரு. இந்த மாதிரி வேதம் படிச்சு வந்திருக்குது, இது சொல்றத கேளு, சந்தோஷமா இருக்கலாம். நீங்க பண்ண பிரேயர் பெண்ணாயிருச்சு, பழுத்துருச்சு, யூஸ் பண்ணி அவ்வளவுதான். இட் இஸ் என்னுடைய ஃப்ரீ வில் யூஸ் பண்ணி நாங்க வரல, உங்களுடைய ஃப்ரீ வில் நீங்க வரல. பகவான்ஸ் ஃப்ரீ வில், மேக் யூஸ் ஆஃப் இட். ட்ரை டு டேப் த அனுகிரகம் ஆஃப் ஈஸ்வரன். ட்ரை டு டேப். எங்க பக்கம் இருக்குங்க ஒரு அனுகிரகம், என்ன பண்ணிங்க அப்படியே டேப் பண்ணி அவ்வளவு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.